Hi viewers, welcome to Aatha Samayal. இன்னொரு லட்டு ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவும் வேர்க்கடலையை போட்டு தான் ஒரு லட்டு ரெசிபி நான் போட்டு காமிச்சிருக்கேன். இஃப் சப்போஸ் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை டச் பண்ணி பாருங்கள். இப்போது வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்துட்டு அதை தோலை எடுத்துகிட்டு நான் இப்போ வச்சுருக்கேன். ஒரு பங்கு வேர்க்கடலைக்கு நீங்கள் 3/4 பங்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் பிளெண்டரில் போட்டு இப்போ நான் பிடிச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக அது ஏலக்காய் பொடி நீங்கள் துவிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பங்கு வேர்க்கடலைக்கு 3/4 பங்கு நான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போது இந்த பொடிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி லட்டு பிடிக்க வருதா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். நல்லாவே வர்றது. நீங்கள் இஃப் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க சரியாக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெல்லம் சேர்த்து ஒரு தடவை நீங்கள் ஒரு ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லட்டு பிடிக்க வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டுமே நான் வெல்லம் போட்டோம், இப்போது நாட்டு சக்கரை போட்டோம். நான் கொஞ்சமாக இப்போ பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போது இதில் எல்லாத்துலேயும் நான் உருண்டை பிடிக்க போகிறேன். எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஸ்நாக்ஸ் டிஃபன் பாக்ஸுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணக்கூடியது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா அவலில் பண்ண வேண்டியது. அவல்லையும் இதே மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணலாம். அவல் நல்லா ஒரு பங்கு வறுத்து எடுத்துகிட்டு 3/4 பங்கு நீங்கள் வெல்லம் போட்டு கூட இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லட்டூஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். வெள்ளையாக இருக்கிறது அவலில் பண்ண, மீதி இருக்கிறது வேர்க்கடலை பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க. தேங்க்யூ.